ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜாதி ராஜாவே. இம்மானுவேலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. எபினேசர் பிரபுவே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே இருதயம் கிடைத்திடவே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே இருதயம் கிடைத்திடவே. கண்களை மூடி மேலே கரத்தை உயர்த்தி பார்ப்போமா? கரத்தை உயர்த்துமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய சமூகத்திலே வருகிற ராஜா உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ராஜா. உன்னதமான தெய்வமே உமக்கு நன்றி. இருந்தவரே ஹல்லேலூயா.
துதி கனமும் மகிமைக்கே செலுத்துகிறோம். ஆமென். எல்லாரும் அமருவோம். அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் நாட்களிலே பிரயாசம், அதிகமான பிரயாசம். இந்த நாளுக்காக காத்திருந்தோம். வேலை வந்தது. இந்த வேளையில நாம் எதற்காக கூடியிருக்கிறோம் என்றால் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த மாலை பொழுதுல வேதம் சொல்லுகிற முக்கியமான ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். செபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நம்முடைய வார்த்தைகளை படிக்கும்போது தேவ சமாதானம் பரத்திலிருந்து இறங்கட்டும். தேவ கிருபை பரத்திலிருந்து இறங்கட்டும். தேவனுடைய ஒத்தாசை பரத்திலிருந்து இறங்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரே அதிகாரம் பரத்திலிருந்து இறங்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தைகளை கொடுக்கின்ற ஆண்டவரே அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் பிரசங்கிக்க முடியாதப்பா. இந்த வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்திலிருந்து பரத்திலிருந்து வர வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது கேட்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து இறங்கிற வார்த்தை அது அதிகாரம் உள்ளதா இருக்கிறது என்று பார்க்கிறோம். எங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த அதிகாரம் உண்டாயிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை குறித்து நாங்கள் இந்த ராத்திரிகளில் ஒரு சில ஆண்டவரே அற்ப சமயங்களில் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் கொடுத்த பாக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். தியானிக்க போது தேவ ஆவியானவர்களை வெளிப்படுத்தும்படியாக ஆச்சரிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நன்றி இயேசுவே. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகத்துல வடகொரியா எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. வடகொரியால ஒரு பெரிய அதிபர் இருக்கிறார், கொஞ்ச வயசு அதிபர், பயங்கரமான உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கொடிய அதிபர் இருக்கிறார். பேரை சொன்னாலே உலகத்துல சிரிப்பு தான் வருது. பார்க்கும்போது காமெடி பீஸ் மாதிரி இருப்பான். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கா? அவன் கிம், அப்படிதானே? அவன் தான் அந்த தேசத்துக்கே கடவுளாம். எந்த கடவுளையும் கும்பிட விடாது. பைபிளை கொண்டு போனா சுட்டு தள்ளிடுவான். யாராவது வீட்டுல ஜெபம் பண்றான்னா உடனே அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா தகவல் எப்படிதான் போகுதுன்னு தெரியாது. வீட்டை சுத்தி வருவாங்க, அப்படியே இழுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த குடும்பத்தை 50 பேரை நிப்பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பீரங்கிக்கு முன்னாடி நிப்பாட்டி அப்படியே சுட்டு கொண்டுடுவாங்க. வடகொரியாலே இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாது, வேதத்தை கையில் எடுக்க முடியாது. ஒரு நாள் ஒரு அசம்பிளி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அவன் மாமா அங்க உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு, பொண்ணு கொடுத்தா மாமா. ஆனா மாமா என்ன பண்ணாரு, இவர் எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆளு லேசா கண்ணை மூடி இப்படி தூங்கிட்டு இப்படின்னு இருக்கிறாரு. பார்த்துட்டு அந்த ஆளு அடுத்த நிமிஷம் என்ன நடந்ததுன்னா, மீட்டிங் முடிஞ்ச உடனே நேரா கையை காலை கட்டி கொண்டு போய் பீரங்கி அந்த பெரிய துவாரம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வச்சு அவனை கட்டி ஒரு பீரங்கி பெரிய குண்டை வச்சு சுட்டு அவன் உடம்பெல்லாம் சரி பீஸ் பீஸா போச்சு. அப்பேற்பட்ட கொடிய ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பூமியில கொஞ்ச நாள் இருந்துட்டு மறைஞ்சிட்டு போற அவனுக்கு இவ்வளவு அதிகாரத்தை பாருங்க, யாரு கொடுத்தான்? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? இந்த தேசத்துல இருக்கக்கூடிய அதிபர்களுக்கெல்லாம் அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? உலகத்துல என்ன சொல்றது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பிரபஞ்சத்தின் தேவன் யாரு? யாருங்க? பைபிள வேதத்தை நல்லா பாக்குறீங்க, இப்பதான் தெரியுது. பாக்குறீங்க, ஆனா படிக்கிறது இல்ல. பிரபஞ்சத்தின் தேவன் யாருங்க? சாத்தான் தான். அந்த தீய சக்தி, அந்த கொடூரமானவன், அவன் கொடுக்கின்ற அதிகாரம், அவன் பூமியில ஜனங்களை கொல்வதற்கும் அழிப்பதற்கு தான் அவன் அலைகிறான். அவன் வேற எதுக்கும் வரல. நல்லவனா இருந்தா அந்த சம்பவங்களை செய்திருக்க மாட்டார்கள்.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, எல்லாத்துக்கும் அதிகாரத்தை ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வசனத்தை வாசிப்போம். மத்தேயுடைய புத்தகம் 7வது அத்தியாயம் 28வது வசனத்தை வாசிங்கள். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல் போதிக்கல, பாஸ்டர் மாதிரி பிரசங்கிக்கல, ஒரு இருக்கக்கூடிய ஊழியக்கார மாதிரி அவர் பேசல. அவர் எப்படி பேசி இருக்கிறாரு? அவர் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தார். அப்போ இயேசுவானவர் பூமியில எந்த ஊழியத்தை தந்தாரு உங்களுக்கு? நீங்க எப்படி பேசணும்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. நீங்க ஆளை கண்ட உடனே பயந்து பம்முறா, வெக்கமா இல்ல? உலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை கவனிச்சு பாரு. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாரம் உடையவராய் அவர் போதித்தார் என்று வாசிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். உலகத்துல இதுவரைக்கும் அவர் இந்த மாதிரி பேசுனதை யாரும் கேட்டதில்லை, பார்த்ததில்லை. அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரனா இருக்கிறவன் தேவ ஆவியுடைய அபிஷேகம், கர்த்தருடைய அதிகாரம் உங்களுக்கு இருந்தால் இந்த உலகத்துல உங்களை மாதிரி எவனும் பேச முடியாது. அந்த அளவுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் விட்டுட்டாங்க, அவனுக்கு அதிகாரமே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சரியானபடி தேவ ஆவிக்குள்ள அவன் நிரப்பப்படல, தேவ அதிகாரம் பெறல. கர்த்தருடைய அதிகாரத்தை பெறாம ஒரு சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இந்த உலகத்துல நான் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது தவறு. நான் அந்த காலத்துல படிச்சேன், இந்த காலத்துல படிச்சேன், வெளிநாட்டுல படிச்சேன், எல்லாத்தையும் படிக்கலாம். ஆனா கர்த்தரிடத்துல இருந்து அதிகாரத்தை பெறல, அபிஷேகத்தை பெறல, அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படியாக ஆண்டவருடைய ஜீவனை சாட்சியாக வச்சு இந்த வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. ஊழியக்காரன் எலியா எப்படி இருந்தான், எலிசா எப்படி இருந்தான், யோசுவா எப்படி இருந்தான், மோசே எப்படி இருந்தான், இதே மாதிரிதான் இருக்கணும். அதுதான் திருஷ்டாந்தரமாக எழுதி வைத்து கர்த்தர் கொடுத்து போயிருக்கிறார். அதிகாரம் உள்ள பேச்சுகளை கர்த்தர் பேச சொல்லி இருக்கிறாரு. வேத வசனம் உலகத்துல மேன்மையான தேவ வசனம், அது அதிகாரத்தோட தான் போதிக்கணும், பேசணும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. கோணங்கி சோனங்கி மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரமாக இருக்கிறது. அதிகாரத்தோட பேசுங்க. உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரர்கள் பேசுகிற பேச்ச பார்த்தா பயங்கரமா பேசுனாங்க. அமெரிக்கால பில்லிகிராம் போல பேசுறதுக்கு ஆளு கிடையாது. அவர் பயங்கரமாக வேதத்தினுடைய பெரிய ஞானியாக இருந்தாரு. அவர் வயசு எப்பயா மரிச்சாரு? 98 வயதுல மரித்தார் அமெரிக்கா தேசத்துல. அவர் மரித்த பிறகு அமெரிக்கா நாசமா போச்சு. அல்லேலூயா. அதிகாரம் பெற்ற ஊழியக்காரன் இருக்கிற வரைக்கும் தான் அந்த தேசம் ஒழுங்கா இருக்கும், உருப்படியா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுடைய அதிகாரம் அந்த தேசத்துல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தபடினாலே, அந்த தேசத்துல அவன் கால் வைத்திருக்கிறபடினாலே, அந்த தேசத்துல முழுமையும் ஆவியானவர், தேவ சேனைகள், தேவனுடைய அதிகாரம் அங்கே இருக்கும். அவன் ஜெபிக்கிறதா அங்க நடக்கும். அந்த மனிதன் போய்விட்டா அங்க ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ள ஊழியக்காரன் தேசத்துல இந்தியாவில் இல்லை. அதனாலதான் அக்கிரமம் நடக்கு, பயங்கரங்கள் நடக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவானவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்கய்யா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. 21 வாசிங்க. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ ஒரு ஊழியக்காரன் பேசுறான்னா அங்க ஆச்சரியமாக இருக்க வேண்டும், அற்புதமாக இருக்க வேண்டும், அது பயங்கரமாக இருக்க வேண்டும். அந்த இடத்தை விட்டு நகண்டு போறான் அப்படின்னா, அவன் அந்த வார்த்தையை கேட்டுட்டு போறானா அவனுக்கு ரட்சிப்பு இருக்கும். கீழ்ப்படியாமல் போனால் பட்சிப்பு இருக்கும். இதுதான் உண்மை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அனுப்பும் போது அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார், விசுவாசியாதவனுக்கு ஆக்கினையை கொடுக்கிறார். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுது. உலகத்துல எவன் தீர்ப்பு கொடுக்கிறானோ கொடுக்கலையோ, நீங்க பேசுகிற வார்த்தை
நீங்க பண்ணக்கூடிய சுவார்த்தை பணி, சுவிசேஷ பணியில பேசக்கூடிய அந்த பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை நீங்க பிரசங்கித்து போகிற வார்த்தை அல்ல. அது நீதிபதியாக இருந்து பேசுகிற வார்த்தை, தீர்ப்பு கொடுக்கிற வார்த்தை. அதுல கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கீழ்ப்படியானால் ஆக்கினையை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோகத்தின் தேவனுடைய நீதிபதியுடைய கட்டளை, அவருடைய வார்த்தை, அவருடைய தீர்ப்பு. இங்க இருக்கிற சுப்ரீம் கோர்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உலகத்துல சர்வதேச கோர்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பெரிய கோர்ட்ல உள்ள இருக்கக்கூடிய நீதிபதி சொல்லுகிறார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் ஆக்கினைக்குள் தீர்க்கப்படுவான். அவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் கிம் ஜிம்மா இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு ஜம்ஜம்மா இருந்தாலும் சரி, ஒருத்தரையும் ஆண்டவர் விட மாட்டாரு. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவரை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்கள் இன்றைக்கு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அவரை வெளிப்படுத்துவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை பேசும்போது அவருடைய அதிகாரம் இருக்கிறது என்றால் அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்றால் கர்த்தர் இயேசுவை உங்களுக்குள்ளே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்கிற அடையாளத்தை நீங்கள் உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும். கிறிஸ்து இருந்தால் உங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும், காட்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட ஊழியத்தை தந்தாரு! எல்லாத்தையும் சின்னவனமாக்கிட்டாங்க, எல்லாத்தையும் ஒண்ணு உள்ள எல்லாத்தையும் என்ன மாயமாகமாக்கிட்டாங்க, எல்லாம் வியாபாரமாக்கிட்டாங்க, எல்லாம் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கொடுமையான காரியம் போய்கிட்டு இருக்குது. தேசத்துல ரட்சிப்ப யார் பெற முடியும், யார் சந்திக்க முடியும்? இந்த நாட்களில் உங்களை அதிகாரத்துக்குரிய தேவன் அதிகாரத்துக்குள்ள பிள்ளைகளாக உங்களை மாற்ற விரும்புகிறார். இந்த ராத்திரி பொழுது இந்த 3 நாள் காத்திருப்பு கூட்டத்தில் தேவன் உங்களை பலப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். சபத்திலும் வார்த்தையிலும் ஊழிய எல்லா செயல்பாடுகளையும் கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் சொன்னார். நீ ஆசீர்வதிக்கிறவரை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவரை நான் சபிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேசத்திலே உங்களுக்கு எழும்புகிற விரோதமாக எழும்புகிற எந்த தீய சக்திகளும் எப்படிப்பட்ட பெரிய ஆட்களா இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக எழும்பினார், நீ முழங்கால் போட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவன் கதை முடிச்சது, அவன் சாப்டர் க்ளோஸ். அதுதான் என்கவுண்டர். அல்லேலூயா. வேதத்துல சொல்லுகிற என்கவுண்டர் இதுதான். நீ சொல்லி ஒப்படைச்சிட்டு போட்டு போயிட்டேன்னா அவன் மறுநாள் காலையில இல்ல. என் கூட ஒரு ஊழியக்காரன் தேவநேசன் சொல்லிட்டு வேற யாரும் இல்ல, இந்த ஹேமாஜான் பாடுறாங்கள அவங்க தாத்தா தான். அந்த தேவநேசன் பாஸ்டர் என் கூட என்னுடைய அதாவது ஸ்டூடெண்டா வந்தாரு. வேதத்துல நான் அவருக்கு டீச்சரா இருக்கும்போது என்கிட்ட வந்து படிச்சுட்டு இருந்தாரு. அவரு சொல்லுவாரு, நீங்க எனக்கு எப்பவுமே அவரை பிடிக்கும், அவருக்கு என்னைய பிடிக்கும். அதனால ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பெற்ற ஞானஸ்நானெல்லாம் செல்லாது, அதனால அவங்கள்ட்ட ஊழியம் வளரல, ஊழியம் இல்லை, அதிகாரம் இல்லை, வாங்க ஞானஸ்தானம் புதுசா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஞானஸ்தானத்தை நோக்கி அவரை எழுப்பி விட்டு அனுப்பிச்சோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, பரிசுத்த ஆவினால நிரம்பி எப்போ ஊழியம் பண்ணுகிறவர் ஒரு நாள் காலையில வாசல் படியில இப்படி உட்கார்ந்து இருந்தாரு. அவர் மனைவி அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரத்துல வந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஒரு பையன், வாலிப பையன் அப்படியே ஜம்முன்னு பைக்கில் அப்படியே போயிட்டு இருக்கிறான். அந்த ஏரியாவிலே கொஞ்சம் பணக்கார பையன். அவன் போயிட்டு இருக்கும்போது அவர் மனைவிட்ட சொல்றாரு, அந்த பாஸ்டர்மாட்ட சொல்றாரு, ஏம்மா இவன் நாளை காலையில் இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்றாரு. இது என்னடா இது, ஒரு வாலிப பையன் நல்ல பர்சனாலிட்டியா போறான், 23 24 வயசு இருக்கும், 25 கீழே தான். அந்த பையன் நல்லா தான் போறான், ஹெல்த்தியா தான் போறான், காலையில 10 மணிக்கு இருக்க மாட்டாமா அப்படின்னு சொல்றாரு. என்னையா அப்படின்னு கேட்டா, ஆமா இது ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன், அதே தான் சொல்லுதாரு. மறுநாள் பார்த்தா காலையில 10 மணிக்கு அங்க இருக்கணும், அவன் இறந்துட்டான்ற செய்தி. அதுக்கப்புறம் அந்த வாலிப பையனை தூக்கிட்டு போறாங்க. தேவனுடைய வார்த்தையும் அதிகாரமும் ஒரு ஊழியக்காரன் வாயில இருக்குன்னா ஒரு மனுஷனுக்கு ஜெபிச்சு உயிரை கொடுக்க முடியும், உயிரை எடுக்கவும் முடியும். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்
அல்லேலூயா. தேவனேசன் பாஸ்டர் இறந்து போயிட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான ஊழியக்காரங்களாம் என் கூட ஊழியம் பண்ணாங்க, என் கூட இருந்தாங்க, என்னை விட மாட்டாங்க. நல்ல ஊழியக்காரங்க. அப்படிப்பட்ட ஊழியர் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு சர்ச்சில் போய் வாசலில் நின்றுட்டு அங்க போனாரு. போன உடனே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஒரு பையனுக்கு காலில் அப்படியே புண்ணு அழுகி நாரி போய் 2 வருஷமா கொத்தன்னு இருக்குது, புழு ஆகிற மாதிரி வாசனை. அதை துணியை போட்டு மூடிட்டு அந்த சர்ச்சுக்கு வந்திருக்கிறான். வாசல்ல நின்றுட்டு நான் பார்த்தாரு, என்னன்னு பார்த்தாரு. இது என்னடா நாத்தம் பிடிச்ச புண்ணை வச்சுட்டு இருக்கிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, அவரு அந்த ஞானசானத்தை பெற்ற பிறகு அவருக்கு ஒரு பெரிய தைரியம். என்ன செஞ்சாரு தெரியுங்களா? போறாரு, அந்த காலை பார்த்தாரு, அப்பாலே அப்படி சாத்தானே அப்படின்னாரு. இவ்வளவுதான், துப்பிட்டு போ அப்பாலே அப்படி சாத்தானே சொல்லிட்டு வந்துட்டாரு. மறுநாள் காலையில் அந்த பையன் சர்ச்சுக்கு வந்தான். அந்த புண்ணெல்லாம் பட்டு போச்சு, அதெல்லாம் புண்ணெல்லாம் குணமாகி போச்சு. அல்லேலூயா. அதிகாரம், இயேசுவினுடைய வார்த்தையின் அதிகாரம், இயேசுவின் நாமத்தினுடைய அதிகாரம். இப்படியாக ஜீவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரத்திலே நாம் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சரி, அவர்கிட்ட அந்த அதிகாரம் இருந்தது, ஊழியக்காரனுக்கு எப்படி வந்ததுண்டா? மத்தேயுனுடைய புத்தகம் 9ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:8 வாசிங்க. ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. உலகத்துல எல்லா அதிகாரிகளுக்கும், பிரபுகளுக்கும், பிரதானிகளுக்கும், பெரிய ஜெனரலுக்கும் சரி, ஜனாதிபதிக்கும் சரி, பிரதமருக்கும் சரி, உலகத்தில் இருக்கிற பெரிய தேசத்துடைய அதிபதிகளுக்கும் சரி, அதுக்கு மேலாக மனுஷனுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷருக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என்று ஜனங்கள் மகிமைப்படுத்தினார்கள். இதுக்காக ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு இந்தா போ, நீ போய் பிசாசை துரத்தும் அவனே அப்படின்றாரு. இவன் பிசாசை கண்டு ஓடிக்கிறான். இவன் எங்கேயா இருந்து இப்படிப்பட்ட ஊழியக்காரனை பிடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பேய் ஓட்ட வானாக்க அந்த பாஸ்டர் சொல்றாரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இப்ப வரேன். பெரிய பாஸ்டர் அங்கே இருக்கிறாரு, அவர்தான் பேய் ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட போ. என்ன டிமாண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஐயா? பூதத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், சாத்தா என்னையா இது கதையா இருக்குது? அந்த பாஸ்டர்கிட்ட போ. நீ ஆயா அப்படின்னாக்க, நீ பாஸ்டர் தானே, நீ வா அப்படின்னாக்க, இல்ல நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த சிபிஎம் கூட்டத்தில் போயிட்டு அவர் போய், வா எங்க பேய துரத்தணுங்க, பெரிய பிரச்சனையா இருக்கு எங்க வீட்டுல, வாங்க ஐயா அப்படின்னு கூப்பிட்டா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எங்க பாஸ்டர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க எல்லாம் பேயை துரத்தக்கூடாது, நீங்க பேயை துரத்திட்டு வீட்டுக்கு போவீங்க, அது பின்னாலே வந்து உங்களை அட்டாக் பண்ணும், அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அட்டாக் பண்ணும், அதனால நீங்க போய் துரத்தாதீங்க. பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணும். என்னடா இது பைத்தியக்கார உபதேசம்? இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா அங்க பெரிய விஷயம், அங்க பேய், அது வந்து சின்ன சின்ன பேய்கள் எல்லாம் அப்போலே சாத்தான்னு சின்ன பேய், அதாவது 3 வயசு 4 வயசு பேய் போல தெரியுது, அந்த பேயெல்லாம் போயிருக்கும். இப்போ பேய துரத்துறதுக்கு அங்கே கூட்டு போனா, நீ பேய ஓட்டுவேன்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாரு, சொல்லிட்டாரா? அப்போ அவருக்கு அதிகாரம் ரொம்ப ரொம்ப என்னாச்சு அப்படின்னா, பெருமை. நம்மளை சொல்லிட்டாங்க, நம்ம போய் பேய ஓட்டணும், அங்க போயாச்சு அப்படின்னா, டேய் வாடா, உனக்காக தாண்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எல்லாமே என்னை கண்டா ஓடுவான், நீ வந்திருக்கிறியா, வா உன்னைய சங்கில ஏறி மிதிச்சு உன்னை கொள்றேன் அப்படின்னா, அந்த பாஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, தம்பி நிறைய உபவாசம் போடணும், காத்திருப்பு பண்ணணும், நீங்க ஒப்பு கொடுக்கணும், உங்க வீட்டுல இருக்கிற எல்லா போட்டோவையும் தூக்கி வெளியில போடுங்க, அதான் தடையா இருக்குது, நீங்க வேற என்னமோ வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் காலி பண்ணுங்க, வீடை சுத்தம் பண்ணுங்க, நான் கூட கடைசியில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டா, அப்புறமா என்கிட்ட வந்து சொல்றாரு, ஐயா எனக்கு வயசாகி போச்சு, முன்னால நிறைய பேயெல்லாம் துரத்துனா, அப்போ வயசு கம்மியா இருந்தது, அப்போ பலமா இருந்தேன், இப்போ வயசாகி போச்சு, என்னால துரத்த முடியாது. அப்புறம் சொன்னாரு, என்னையா இது என்கிட்ட சொல்ற அப்படின்னா, எதுக்கு என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்னா, பேய் ஓடுறதுக்கு தானே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ என்கிட்ட சொன்னியா? சொல்லலை. எதுக்கு கூப்பிட்ட? அந்த வீட்டுல பர்த்டே இருக்குது, கேக்கு வெட்ட போறாங்க, வந்து ஜெபம் பண்ணு தானே இங்க கூப்பிட்டு வந்த.
கேக்கு வெட்டுறாங்க. அது ரொம்ப ஈஸியாச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லிட்டு கேக்கு வெட்டிட்டு சாப்பிட்டு போலான்ட்டு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷமா பிரியாணி போடுவாங்க, சாப்பிட்டு போவாங்க. சரி போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு போனா அங்க பார்த்தாங்க ஒரு பேய் டிங்கு டாங்கு ஆடுது. கடைசியில பார்த்தா, தம்பி இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தோம், உங்கள்கிட்ட சொன்னா நீங்க வரமாட்டீங்க, அதனாலதான் அப்படின்னு. சரி ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பேயெல்லாம் இப்போ ஓட்டாதீங்க, அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. ஏன்னா அது என்ன வகையான பேய்ன்னு நான் முதல்ல பார்க்கணும். எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து டாக்டர் பார்க்குற மாதிரி நான் பார்க்கணும். முதல்ல வந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா அது சொல்லுது, அவனை கூட்டிட்டு வந்திருக்கிறியா? நான் போக மாட்டோம்ல, யார் வந்தாலும் போக மாட்டேன். 35 நாளில் இந்த பொண்ணு உயிரை குடிக்கிறதுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். கரெக்டா 35வது நாள்ல இவனை கூட்டிட்டு வந்திருக்கியேங்குது. ஓ கதை அதுவா? நீ அவனா? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அப்படின்னா, எல்லாரும் போய் தூங்குங்க அப்படின்னு. அது நைட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்துட்டேன் அப்படின்ன உடனே அது சும்மா ராத்திரியெல்லாம் கூச்சல் போட்டு அந்த கிராமத்திலேயே ஒரு பயங்கர சத்தம். அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பேய் அலறுது, கத்துது. ஜனங்கள் ஊர் பக்கத்துல அக்கம் பக்கத்துல எவனும் தூங்கல, எல்லாம் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் என்ன பண்ணா, மொட்டை மாடியில உட்காந்துட்டேன். அந்த கீழ் ரூமுக்கு மேல அந்த அந்த பொண்ணு அங்க வச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேல மாடியில போயிட்டு நான் என்ன பண்ணேன், இயேசுவின் அக்கினி, என் ஆண்டவருடைய அக்கினி இறங்குவதாக, கர்த்தாவே நான் கீழே இறங்குவேன், அதுக்குள்ள அந்த பேய் அங்க இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு கீழே வாரேன். கீழே வந்துட்டு கதவை தட்டுறேன், இங்க திறக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில என்னன்னு பார்த்தாங்க, கதவை திற அப்படின்னா அது திறக்க கூடாதுன்னு சொல்லுது. நானும் கதவை தட்டிட்டு இருக்கேன். 6 மணில இருந்து தட்டுறேன், 8 மணி வரைக்கும் தட்டுறேன், கொடுத்த திறக்கல. கதை திறக்க விட மாட்டேங்குது. கடைசியில் 8 மணிக்கு கதவை உடைக்க போறேன் அப்படின்னு திறந்தானுங்க. உள்ள போனேன். நான் எனக்கு ஆண்டவர் அபிஷேகம் கொடுக்கும் போது ஒரு வார்த்தை கொடுத்தாரு, அந்நிய பாஷை கொடுத்தாரு. எனக்கு கன்னட பாஷை தான் எனக்கு அப்போ வந்தது. எனக்கு முதல்ல நான் பரிசுத்தாவை அபிஷேகம் போது அந்நிய பாஷைகள் கன்னடமும் ஹிந்தியும் தான் எனக்கு ஆண்டவர் தந்தாரு. அதனால என்ன பண்ண அப்படின்னா, அப்பவும் அந்த கன்னட பாஷை தான் வருது. என்ன சொல்லுது அப்படின்னா, ದೇವರೇ ನೀವು ಕೊಟ್ಟಿದ್ದಂತ ಅಧಿಕಾರದಿಂದ ಮಾತಾಡಿದ್ದೀನಿ ಸ್ವಾಮಿ. ಈಗನೇ ಈ ಸೈತಾನು ಕಿರಿಕಿರಿ ಮಂಗ ಮಾರಾಟಗಳು ಈಗ ಗಲ್ಲಿಗೆ ஓடுவேன் என்பதವಾಗಿ எழுதுனே அப்படின்னு சொன்னேன். அப்ப சொல்லி முடிச்சோடனே இப்படியே ஆடி 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 டமார்னு விழுந்தது, முடிஞ்சது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த டைம்ல வந்து அந்த பொண்ணுடைய அப்பா வந்து சென்னையிலேருந்து பேய் ஓட்டுறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்து ஏற்கனவே லாட்ஜில் தங்க வச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியாது. அந்த பாஸ்டர்லாம் வந்திருக்காங்க. அவங்க ஒரு மாசமா ஓட்டி பார்த்துருக்காங்க, போகல. இதை சொல்லவே இல்லை, மறைச்சிட்டானுங்க. சென்னையிலிருந்து பிளைட்லாம் இறங்கி பாஸ்டர் வந்து பேய் ஓட்ட வந்திருக்காங்க, அவங்களால முடியல. காலையில வந்தோடனே நான் சொன்னேன்ல, ನಸನಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಸೈತಾನ ಗರಿಗೆ ಹೋಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಅಪ್ಪಣೆ ಕೊಡ್ತೀನಿ சொன்னல. டபார்னு கீழே விழுந்தது. விழுந்த உடனே அவனு இதை கேள்விப்பட்டு வந்துட்டு அது நல்லா ஆகி போச்சு. அப்புறம் படுத்து அது தூங்குது சத்தம் இல்லாம. இப்போ ஒன்றும் செய்யாதீங்க, ஏதாவது கஞ்சி கிஞ்சி ஏதாவது போடுங்க, சூடா பண்ணுங்க, நான் இப்போ எழுப்பி தரேன், கஞ்சியை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பாசுகள் அங்கேருந்து மட்டும் கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. நமக்கு பேருமே நம்ம ஃப்ளைட்டில் வந்திருக்கிறோம், காரில் வந்திருக்கிறோம், இதை நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகமானதை போய் முடிய பிடிச்சி ஆட்ட போனானுங்க. என்னையா அவனை மாவாட்டியா, நீ எங்கே இருந்து வந்த அப்படின்னா, பேய் ஓட்டாங்க. அதெல்லாம் பேயெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஒன்னையே தான் நான் ஓட்டணும், அங்கே போய் உட்காரியாது. அப்புறம் அங்கே போய் உட்கார்ந்தாங்க. கொடுத்ததன்னுட்டு ஒழுங்கா ஓடி போயிரு சென்னையை பார்த்து அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அந்த அப்புறம் நான் உடனே தண்ணி எடுத்தேன். ஆண்டவரே, ಈ ಬಲಹೀನತೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಈ ಸೈತಾನು ಈ ಮಂಕು ಈಗನೇ ಹೋಗಲಿ அப்படின்னு தண்ணியை தெளிச்சேன். அது எந்திரிச்சு உட்கார்ந்தது. நான் எப்படி இங்கே வந்தேன், யார் என்னையே கூப்பிட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லி போகுது. அது யாருன்னு கேட்டா, அது தாத்தா, இது யாரு, எங்க அப்பா, அது அம்மா, எல்லாரும் இருக்கிறீங்க, சுத்தி இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கீங்கன்னு அப்பதான் அது சொல்லுது. அப்புறம் சொன்னேன், சூடா கஞ்சியை கொடு அப்படின்னு. கொடுத்தாங்க, சாப்பிட்டுச்சு, நல்லா ஆகிப்போச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. வெளியில
போறேன். அவங்க பாட்டி கொஞ்சம் காசு எடுத்துட்டு ஓடி வந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் மந்திரவாதியா, பேய் கொண்டா காசு கொண்டாந்து கொடுக்குறேன். ஆண்டவர் பேய் ஓட்டி காசா வாங்கினாரு, அவர் வாங்கலை, நானும் வாங்கலை. நீ ஏதாவது காசு கொடுக்கணும்னா நீ அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்காத, விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வண்டியை ஏறிட்டேன், வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நடந்த கதையை பார்த்தீங்கன்னா, இந்த வெளியிலிருந்து பாஸ்டர்களை கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, ஒரு சில ஜூனியர் பாஸ்டர்களை ஓட்ட முடியாமல் போயிட்டாங்களே, அவங்கெல்லாம் இங்கே இந்த பேய் கூட்டு இதெல்லாம் முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா, அவன் துணியை காணும் துப்பை காணும் நைட்டில் சூட் கேஸ் எடுத்து பறந்துட்டானுங்க. இந்த கதையெல்லாம் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறார், மனிதருக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஊழியக்காரன், அந்த தேவனுடைய ஊழியக்காரன் அந்த ஊர்ல இருக்கிறான், அந்த கிராமத்துல போறான். அந்த அங்க இருக்கிற வியாதிகளை குணமாக்க, பேய்களை ஓட்ட, இந்த வேலையெல்லாம் செய்தாச்சு அப்படின்னா அந்த ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி உங்க பின்னாடி வருவாங்க. சபையில் ஆட்கள் தேவனுடைய அதிகாரம் இல்லாம ஊழியர் கிடையாது. தேவனுடைய அதிகாரம் இல்லாம நாம ஊழியர் செய்ய முடியாது. தேவனுடைய அதிகாரம் வேண்டும் என்பதை இந்த வசனத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்துல இருக்கிற ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த வக்கீல் சொல்லுவாங்க, ஈபிகோ 302 செக்ஷன் படி, ஈபிகோ 6வது படி இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் உங்களை சொல்லல. என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. என்ன சொல்றேன்னா, மார்க்கினுடைய புஸ்தகம் 1வது அத்தியாயம் 25-26 வாசிங்க. மார்க் 1:25-26. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டின. ஒரே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லிக்கிறார், புறப்பட்டு போ, இவனை விட்டு போ, அவ்வளவுதான். ஆண்டவர் இதுல இந்தியா இந்த மாதிரி செக்ஷன் போட்டெல்லாம் அங்க சொல்லல. எந்த ஊரு, எங்க இருந்து வந்த நீ, அந்த ஊர்ல உன் பேர் என்ன, நீ கிணத்துக்குள்ள விழுந்தியா, மலையில இருந்து குதிச்சியா, நீ ஆக்சிடென்ட் ஆனியா, எங்க தள்ளி விட்டா, எங்க தூக்கு போட்ட, இதெல்லாம் கதை, ரீல். இது இன்னொரு சாத்தான் பண்ற வேலை. மனுஷன் செத்து போன பிறகு அவன் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகுது. அது எப்படி திருப்பி ஊர்ல சுத்தும்? புதுசா கரடி விட்டுக்கிட்டு புளியிக்கிட்டு இருக்கிறான் ஐயா. இந்த புழுகணி மஸ்தாங்கள்லாம், மோடி மஸ்தாங்கள் எல்லாம் இன்னைக்கு பாஸ்டரா இருந்து சபையை கெடுத்து நாசம் பண்ணிட்டு இருக்கிறான். இது விழுந்து போன ஆவி, அது அந்த ஆவி, இந்த ஆவினா முதல்ல உன்னைய தாண்டா ஓட்டணும், உங்ககிட்ட இருக்கிற பேய ஓட்டணும். ஜனங்களின் சபைகளை கெடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு ஜனங்களை இந்த நாட்களிலே இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை வஞ்சிக்கிற கூட்டமாக இருக்கிறது. நம்பி போகாதீங்க. வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது, தன்னை தந்த ஆவி, அதாவது ஆண்டவர் நமக்கு தந்த ஆவி அவரிடத்துல திரும்பி போகிறது. பிரசங்கினுடைய புஸ்தகத்துல சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போகிறது. ஐயா, நீங்க குழந்தை பெறும்போது, குழந்தை வயிற்றுகளை இருக்கும்போது 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. அது வரைக்கும் என்ன பண்ணுவோம், 2 மாசம் ஆச்சு தெரியாது. 3வது மாசம் பார்த்தா துடிப்பை பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்குள்ள துடிப்பு இருக்கிறது தாய்க்கே தெரியும். டாக்டருக்கு எதுக்கு போனோம், டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ண போகணும். அது மூத்திரத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி, ஐயா உள்ள குழந்தை இருக்குது, இங்கதான் டிக்குன்னு அங்கதான் தாய்க்கு சொல்லி கொடுக்குறாரு, உள்ள உயிரை கொடுத்துட்டாருங்கிறது தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு தாயை கருவில் இருக்கிறதுக்கு ஆவி எங்க இருந்து அந்த கருவுக்குள்ள அந்த குழந்தைக்குள்ள வந்ததுன்றத ஒரு வயதுக்கும் தெரியாதுன்றார் ஆண்டவர். ஆவியினுடைய வழி ஒருத்தருக்கும் தெரியாது. ஆவியினுடைய வழி, அது இறந்து போன பிறகு அந்த ஆவி எங்க போகிறது அது ஒரு வயதுக்கும் தெரியாது. அதுக்கு எந்த விஞ்ஞானமோ, எந்த எக்ஸ்ரேயும், எந்த ஸ்கேனும் எதையும் வச்சு சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்தான் ஆவியை கொடுத்தார், அவர்தான் ஆவியை எடுக்கிறார். ஆவியை ஜீவனை கொடுக்கிறவரும் எடுக்கிற அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு மனிதனும் பிறந்து ஜீவிச்சு இருக்கிறானா அவனுக்கு உயிர் கொடுத்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு, ஜீவாதிபதி ஆண்டவராகிய இயேசு. இந்த கூட்டத்துக்கு தலைவர் யாரு? ஜீவாதிபதி இயேசு. ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவர் உன் ஜீவனை எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆவி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆவியினுடைய வழி ஒருத்தர்
ஒருத்தன்னு தெரியாதுன்னா இவன் தான் போய் புதுசா நூதனமா கண்டுபிடிக்கிறான். ஐயா 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிணத்துக்குள்ள ஒரு பொண்ணு உள்ள குதிச்சு தற்கொலை பண்ணுச்சு ஐயா, அந்த ஆவியை பிடிச்சிருக்கியா? அது என்ன ஐயான்னா, அதான் ஐயோ அது ஏன் கேட்கறீங்க ஐயா, அது பாய்சன் அடிச்சு செத்து போன ஆவியா ஐயா அப்படின்னா. பெரிய கண்டுபிடிப்பு இந்த ஊழியர்கள். இவங்க அவங்க விஞ்ஞானிகள், இதுல அவங்க டாக்டர். அநியாயம் அக்கிரமம் இந்த நாட்டிலே சபைகளிலே இருந்ததுன்னா எப்படிங்க ஐயா உண்மையான ஊழியத்தை செய்ய முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும். சாமுவேல் தீர்க்கதரிசி சாமுவேல் தாத்தா சாமுவேல் தாத்தா கதை தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? சரி, அது பெரிய கதையா இருக்கு, சேவ டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை இன்னொரு டைம் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சொன்ன போது என்ன நடந்ததுன்னு பாருங்க. 26வது வசனத்தை வாசிங்க. மார்க்ல உடனே அந்த அசுத்தாவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. அசுத்தாவை பார்த்து பேசாமல் இவனை விட்டு போன்னு சொன்ன போது அது மிகுந்த சத்தம், பேசாதன்னா அது மிகுந்த சத்தம் எடுக்கிறது, கத்துது. ஓ ஓ ஓ ஓ நான் பாடா 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 போடா அப்பாலே பேசாத்தானே. என்ன கூதல், என்ன கச்சல், என்ன பண்ற இதுவரைக்கும். இன்னைக்கு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, உலகத்துல அநேக ஆவிகள் இருக்குது. எல்லா ஆவியும் நம்புறீங்கன்னா சிக்கலாகி போகும். ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். இப்படிப்பட்ட மாய்மாலமான ஆவிகள் நிறைய கூத்தடிச்சுக்கிட்டு இருக்குது. ஒரு நாள் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இதே உளுந்தூர்பேட்டையில இருந்து உள்ள ஒரு வில்லேஜ், அந்த வில்லேஜுக்கு ஊழியத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. சரின்னு போனேன். போகும்போது என்ன பண்ணிட்டேன், நான் முந்தி போயிட்டேனா. அவங்க சொன்ன டைமுக்கு நான் வந்துட்டு அவங்க லேட்டா வர்றாங்க. நீங்க அங்க போய் என்ன பண்ணீங்கன்னு என்ன கேட்டாங்க. ஏன் என்ன நடந்தது தெரியுமா? அங்க ஒரு 200 பேர் அந்த சபையில இருப்பாங்க. அந்த சபையில உளுந்தூர்பேட்டை சபையில நான் போயிருந்தேன். போன உடனே 7 மணிக்கு போயிட்டேன். அவங்க 8 மணிக்கு வச்சிருக்காங்க, திருவிருந்தெல்லாம் வச்சிருக்காங்க. நான் 7 மணிக்கு போன உடனே சோத்திரம் ஆண்டவரே, ஏதாவது டிக்கெட் இருக்கு ஆண்டவரே, காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சோத்திரம் சோத்திரம்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அம்மா வந்து ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னுது. ஜெபம் பண்ணோம்னா ஒவ்வொருத்தராக வந்து ஜெபம் பண்ணாங்க. ஒன்று அங்கிருந்து தலையை உருட்டிக்கிட்டே இருந்தது. பார்த்தேன், இதுதான் அந்த டிக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டாங்க. நசனாக இயேசுவின் நாமத்தினால நான் வந்திருக்கிறேன், ஓடி போறியா இல்லையா, உன்னைய சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல தேவாக்கினி இறங்க போகுது, ஓடிடு அப்படின்னா முடியாது அப்படின்னு பாம்பு மாதிரி நினைச்சு அங்கிருந்து ஆடிச்சு. அது ஓட போச்சு. டேய் கதவை இழுத்து பூட்டுடா அப்படின்னு அங்க கதவை பூட்டிட்டாங்க. பின்னால கதவை பூட்டு அப்படின்னு அங்கங்க ஓடி பார்த்து கடைசியில் என்னது அதை இழுத்துட்டு வந்தாங்க. வந்த உடனே உன் கையும் காலையும் நான் கட்டி போடுகிறேன், நீ நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையும் காலையும் இப்படியே பிடிச்சிக்கிட்டு ஐயோ அக்கினி அக்கினின்னு போ பேசாம அப்படின்னு சொல்லி அதட்டினேன். போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா டீசெண்டா என்னாச்சு, குளிச்சு கிழிச்சு ட்ரெஸ் பண்ணி அங்கே சர்ச்சில் வந்து உட்காந்துச்சு. அந்த பாஸ்டர் உடனே ஜெபம் பண்ணி அந்த பொம்பளையை கூப்பிட்டு வாமா, நீ வந்து முன்னால வந்து அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னாங்க. அது பாட்டு பாட எல்லாம் பண்ணுது. எனக்கு வரமாட்டேங்குது பாஸ்டர், என்னால் பேச முடியல பாஸ்டர். உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னா, அந்த பாஸ்டர் வந்திருக்காரு, அவர் ஜெபம் பண்ணாரு, என்ன சுகமாயிடுச்சு. உனக்கு என்ன வியாதி இருந்தது? நீ தானே சபைக்கு மூப்பரம்மா மாதிரி இருந்த, உன்னைய வச்சு தானே இவ்வளவு டிக்கெட் வந்திருக்குது, யார் இந்த கெடுதலை பண்ண அப்படின்னு சொல்லி, ஏன் பாஸ்டர் இங்க வாங்க, நீங்க பண்ணது தப்பு, இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது, போங்க அப்படின்ட்டாருங்க. ஆனா பாவிகளா, சபையில அந்த அம்மா அது அந்நிய பாஷையும் பேசி அது இந்த சபையில இருந்ததுனாலதான் இந்த ஜனங்களே இங்க கூடியிருக்காங்க. இந்த ஆவியை விரட்டி விட்டுட்டீங்களா ஐயா, கொடுமையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த பாஸ்டர் என்னைய சண்டை போட்டு என்னைய விரட்டி விட்டாரு. நான் பேய ஓட்டுனா அவங்க என்னைய விரட்டுறாங்க. கடைசியில சொன்னேன், கடைசியில சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆவிகள்லாம் நிறைய சபைகள்ல இருந்து ஜனங்களை கெடுத்துக்கிட்டு இருக்குதும்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படினாலே என் தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை அதிகாரமா இருக்கிறது, இயேசுவின் நாமம் அதிகாரமா இருக்கிறது. இதுதான் புதிய உபதேசங்க பூமிக்கு.
இந்த புதிய ஒரு பெரிய அதிகாரத்தை பெற்ற ஊழியக்காரங்களாக நீங்க இருக்கணும். அது இல்லையே, எல்லாம் மாய்மாலமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லும் போது அவருடைய கீர்த்தி பலமாக எங்க பார்த்தாலும் என்ன ஆச்சுன்னா எல்லா இடத்துலயும் விகாபித்து போய்விட்டது. எல்லா இடத்துலயும் கீர்த்தியாக மங்களகரமாக எல்லாரும் சொன்னாங்க. எல்லா அதிகாரமும் இவருக்கு இருக்குது. பேய்களை ஓட்டுறாரு, கைகால்கள் முடவனை சுகமாக்குறார், கண்களை பார்வையை செய்கிறார். இவர் தேவனா இல்லைன்னா இந்த அதிகாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மரித்தோரை எழுப்புகிறார், செத்து 4 நாளாகி நாரி போனதை எழுப்புறாரு. இப்ப அதிகாரம் உள்ளவராய் ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த கீர்த்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உருவாக்குறது மட்டும் இல்லை, அதே கீர்த்தியை என் பிள்ளைகளுக்கும் அந்த அதிகாரத்தை என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 1ஆம் அத்தியாயம் 12வது வசனத்தை பாருங்க. யோவான் 1:12 வாசிங்க. Praise the Lord. இயேசுவே ஸ்தோத்திரம். வாசிங்க. 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும் அவர்களுக்கு அதிகாரம் தந்தார். என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை பிள்ளைகளாகும்படியாக அவரை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டவர்களே உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படினாலே என் அன்பு பிள்ளைகளே, இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியருடைய புத்தகம் 15வது அத்தியாயம். 15 எடுத்துட்டீங்களா ஐயா? எனக்கு கொஞ்சம் பைபிள் கொடுங்க ஐயா. சோதரம் உண்டாவதாக. இந்த உலகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சர்வ வல்லமை பொருந்திய அந்த தேவனுடைய பிள்ளைகள் என் பிள்ளை டம்மி பீஸ் கிடையாதுன்றார். எனக்கு சர்வ அதிகாரம் இருக்கு, என் பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அவர் பிள்ளைகளாகும்படியாக அதிகாரம் கொடுத்த போது அது எல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சு. அதைத்தான் அங்கே பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது வசனத்தை வாசிங்க. 15:2. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்களுடைய விசுவாசம் பெரிதான். வசனத்துல சொன்னபடி நம்ம வாழ்க்கையும் நம்ம ஜீவியமும் நம்மளுடைய கிறிஸ்துவ அந்த அதிகாரமும் தேவ பிள்ளைகளாக நாம் இந்த நாட்களிலே ஜீவிக்காவிட்டால் உங்க விசுவாசம் பெரிதா. இதுவரைக்கும் நம்பி அப்படிப்பட்ட ஆட்கள் தேவையில்லைன்னு தான் கர்த்தர் சொல்லுகிறாங்க. அவரோட இருக்கிறவன் அவரை மாதிரி இருக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரோ அதன்படி இருக்கணும். அவர் என்ன செய்தாரோ அதன்படி செய்யணும். அவர் எப்படி நடந்தாரோ அதன்படி நடக்கணும். இதுதான் கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதை செய்யற அப்படின்னா அவன் விசுவாசம் விருதா. அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. அப்ப நீங்க அப்படி இருக்க கூடாது, நாம் அப்படி இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தை வைத்து நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அதிகாரத்துக்குரியவர்கள். இதைத்தான் அந்த நாட்களே கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பிரசன்னமாகிற அந்த ஒரு காரியம் உங்களுக்கு இன்னைக்கு உணர்த்தப்படணும், வெளிப்படணும். இதுதான் கர்த்தருடைய தீர்மானம். ஒரு எபேசியருடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 19 to 22 வரைக்கும். எபேசியருடைய புத்தகம் 1வது அத்தியாயம் 19 to 22 வரைக்கும் வாசிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவ பாருங்க. நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி வாசிக்கட்டா ஐயா. சவுண்ட் பாத்தியா ஐயா? அவரிடத்தில் நடப்பித்த அவரிடத்திலே, யாரிடத்திலே?
அவரிடத்தில் கிறிஸ்துவிடத்தில் நடப்பித்த தமது பலத்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்க தம்முடைய வல்லமையை மகா மேன்மையை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும். இதான் வார்த்தைங்க. நீ அவரை விசுவாசிக்கிறா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அதிகாரம், அந்த வல்லமை உங்களுக்குள்ள நடப்பிக்க வேண்டும். இதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அது உனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை கர்த்தர் கொடுக்க வேண்டும். இது தெரியாத மனக்கண் இல்லைன்னா, மனக்கண்ணு குருடா இருக்குன்னா இந்த வசனம் புரியாது, இந்த வார்த்தை புரியாது, இந்த அதிகாரம் என்ன என்று தெரியாது. நீ பூமியில எதுக்கு வாழ்றே தெரியாது. வாழ்க்கை எப்படி போகும்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய வசனத்தை சொன்னா தாங்க மாட்டீங்க. அப்புறமா நாளைக்கு பேசலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லா துரைத்தனமும் அதிகாரமும் கர்த்தத்துவம் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெற்றெடுக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான அவருடைய நாமம் உயர்ந்து இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலே மிக பெரிய தேவன், உலகத்திலே பெரிய ஆண்டவர், அவருடைய சர்வ வல்லமை பொருந்திய அதிகாரம் உடைய அந்த தேவனுடைய மகத்துவத்தை உலகத்துக்கு அறிவிப்பதற்காக உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கார். அந்த வல்லமை உங்களுக்குள்ள நடப்பிக்கப்படணும். அந்த மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை இந்த நாட்கள் அடைத்திருக்கிறார். நாம் காத்திருக்கிற காரியம் வேணா போகக்கூடாது. கர்த்தர் இடைவிட வேண்டும். நாம் ஆராதிக்கிற தெய்வம், நம்ம நம்பிக்கிற தெய்வம் நம்மளை கைவிடுகிறது இல்லை. அவரோட நம்பிக்கையாக இருங்க. நம்ம இந்த விசுவாசத்திலே இதுல நிரம்பாம போனா நம்ம விசுவாசம் விருதாவாய் போய்விடும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவாக. இந்த அத்தாரிட்டி, அதிகாரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உலகத்துள்ள எல்லா ஆளுகளுக்கும் எல்லா தேவர்களுக்கும் மேலான அதிகாரத்தை ஆண்டவர்கிட்ட இருக்கிறது, ஏசப்பாட்ட இருக்குது. அந்த அதிகாரம் இப்பொழுது பூமியிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன் ஊழியக்காரர்கள் தந்திருக்கிறார். உலகத்துல மிகப்பெரிய அதிகாரம் என்று ஆண்டவருக்கு அடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? யாவும் எழுப்புவோம். ஒரு ஆண்டவர் நடத்தும்படியாக தேவதாசனை அழைக்கிறாயா. பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, மகத்துவமான வார்த்தையை கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வானத்திலிருந்து ஆண்டவரே பரலோகத்திலிருந்து உற்று பார்த்து கொண்டு இருக்கிற அபிஷேகத்தினுடைய கிருபைகளை எல்லாம் அந்த வார்த்தைகளை எல்லாம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த இடத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே 2 பேர் 3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறீர்களோ ஒரு மத்தியிலே நான் அசைவாடுகிறேன் என்று வசனத்தின்படி இப்பொழுது ஆண்டவரே இந்த இடத்திலே உலகாவிக் கொண்டு ஆண்டவரே வார்த்தைகளை கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு ஊழியக்காரனை ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஒரு வார்த்தையை பெற்றுக்கொண்டதான இந்த நேரத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கிருபை என்று உள்ளது ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்று உள்ளது. உங்களுடைய கிருபை நேற்று என்று மாறாதது ஆண்டவரே. இந்த நாட்களிலே உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே வந்ததான உங்களுடைய ஜனங்களை வெறுமை அனுப்பாதபடி என்னுடைய பிரசன்னம் ஆண்டவரே நிறைவாக முடியாகவும் ஆண்டவரே கடந்து போகிறதா என்று சொல்லுற நேரத்தில் ஒரு பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபை, உங்களுடைய பலன், உங்களுடைய சுகம் ஆண்டவரே நித்திய வாழ்வு எல்லாம் கொடுக்க முடியாத இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் எப்பொழுது ஆண்டவரை ஆசீர்வதிக்க பிரியப்பட்ட தேவன். ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உங்களுக்கு பிரியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உடைய மகத்துவமான வார்த்தைகளுக்காக ஆண்டவரே இந்த மலையிலே கர்த்தாவே இந்த மலையினுடைய ஊழியத்திற்காக ஆண்டவரை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாம் துதிக்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம். கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.